வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்த யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் டிஎன்எம்ஆர்பி நடத்தக்கூடிய ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் வுட் ஹவ் டன் யுவர் ப்ரிப்பரேஷன் வெல் அண்ட் வி ஹோப் தி பெஸ்ட் ஃபார் யூ. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், எக்ஸாம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லைக் கிளாஸஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே எக்ஸாம் 6th அக்டோபர் எக்ஸாமு, ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 9 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எக்ஸாமு. 9 AM எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு பி தேர். உங்களோட எக்ஸாம் ஹாலில் நீங்கள் 8 AM போயிடணும். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை, சென்னை, சேலம், திருச்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டியதாக இருக்கும். இப்போ திண்டுக்கல்லேருந்து நீங்கள் திருச்சிக்கு போக வேண்டியதாக இருக்கும், இல்லை லைக் தருமபுரியிலேருந்து சேலம் போக வேண்டியதாக இருக்கும், காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு போக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி யூ ஷுட் ட்ராவல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரூமாக இருக்கட்டும், இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் வீடாக இருக்கட்டும், இல்லை மேபி நீங்கள் வந்து ஒரு லைக் ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போகிறீங்க, எப்படினாலுமே நீங்கள் ப்ரீவியஸ் நைட் போகிறது சால சிறந்தது, பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ட்ராவல் வந்து உங்களை வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நைட்டே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிடுங்க. 8 AM கண்டிப்பாக ரீச் ஆகிடுங்க. காலை 8 மணிக்கு கண்டிப்பாக ரீச் ஆகிடுங்க. அண்ட் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை இன்றைக்கே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அண்டு ஒரிஜினல் ஐடி, ஓகேங்களா? உங்கள் ஹால் டிக்கெட்டு அண்டு ஒரிஜினல் ஐடி ப்ளஸ் ஐடி ரொம்ப முக்கியம். ஐடி கார்டு நான் திரும்ப சொல்கிறேன், ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் கிடையாது, நோ ஜெராக்ஸ், ஒரிஜினல், ஓகேங்களா? லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பாப்பா வந்து நீங்கள் வந்து ஐடி கார்டு எடுத்துகிட்டு போக சொன்னீங்கன்னா, ஆனால் ஜெராக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. எக்ஸாம் ஹாலில் நான் உள்ளே போகல அப்படின்றாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் ஐடி கார்டு கண்டிப்பாக கொண்டு போங்க. அதை வச்சு தான் உங்களை வேலிடேட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ இருக்குமோ, உங்களுடைய பிரிண்ட் அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க. லைக் 2022 கொடுத்தக்கூடிய ஃபோட்டோவை, அதே ஃபோட்டோவை நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்தீங்கனாலோ இல்லை வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்தீங்கனாலோ இதை கிராப் பண்ணியே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை அப்படின்னா இதே ஃபோட்டோவை PDF-ஆகவே கொடுங்க, கிராப் பண்ணி அவங்க ஃபோட்டோ மேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அண்டு சிக்னேச்சர் நீங்கள் எங்கே போடக்கூடாது, அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தான் நீங்கள் போய் போடுவீங்க ஹால் டிக்கெட்டை. அண்ட் தீஸ் ஆர் லைக் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்து வந்து நம்ம எக்ஸாமுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இந்த கொஸ்டின் பேப்பர் வுட் பி மாடரேட். நல்லா நான் வச்சுக்கோங்க. தேர் வில் பி நோ கேஸ் ஆஃப் ஈஸின்ற வார்த்தையே கண்டிப்பாக இருக்காது, வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் 2 வருஷம் கழித்து நடக்க போகுதுங்க, 2 years, ஆஃப்டர் 2 years, ஓகேங்களா? ஸோ மாடரேட்டு இல்லை ஹார்டு, இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் எதிர்பார்க்கலாம். இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மேக் யுவர் மைண்ட் டு தட் மைண்ட் செட் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ மாடரேட்டாக தான் இருக்க போது, இல்லை ஹார்டாக இருக்கும் அப்படின்றது. இஃப் இட் இஸ் ஹார்ட் தென் எவ்ரிபடி வில் ஸ்ட்ரகிள் டு அட்டெம்ப்ட் இட். லைக் எல்லாருக்குமே அது ஹார்டாக தான் இருக்கும், எல்லாருக்குமே அது கடினமாக தான் இருக்கும். அதனால் அதை பார்த்து பயப்படாதீங்க. லைக் அது எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் நீங்கள் வந்து ஒரு 8:30 உள்ளே போயிருவீங்க. உங்களை வந்து செக் பண்ணி உள்ளெல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 8 AM முன்னாடியே நீங்கள் வந்து லைட்டாக சாப்பிட்ருங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் வேணாம். லைக் இட்லி அந்த மாதிரி லைட் ஐட்டம்ஸாக சாப்பிடுங்க. பெரும்பாலும் வந்து ஏன்னா அப்படின்னா ஏசியில் இருக்க போகிறீங்க, சிஸ்டம் தான் CBT மோடு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய இந்த 1 week வந்து நல்லா கண்ணு முழிச்சு படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த டயர்டு, அந்த கம்ஃபர்ட் கேட்கும் உடம்பு, ஓகேங்களா? பாடி மைண்ட் எல்லாமே அந்த கம்ஃபர்ட் எதிர்பார்க்கும். ஸோ அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும். ஸோ 8:30 நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 9 o'clock உங்களுடைய எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் ஐடி இல்லை சம்திங் லைக் போட சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் ஐடி தான் பெரும்பாலும் இருக்கும். அதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆகிட்டு 10 minutes கழிச்சு 9:10 உங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கும். ஸோ பெரும்பாலும் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கேயே வந்து உங்களோட வெப்சைட்லேயே வந்து டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அரௌண்ட் 9:10 to 12:10 வந்து உங்களுக்கு எக்ஸாமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 1 மணி நேரம் தமிழ் அப்படின்னு இருப்பாங்க, 1 hour தமிழ், 2 hour வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் சிலபஸ், ஓகேங்களா? ஸோ தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 கேள்விகள் இருக்கும்.
மெயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கேள்விகள் இருக்கும். அதாவது 150 கேள்விகள் 150 கொஸ்டின்ஸு ஓகேங்களா. 150 கொஸ்டின்ஸு 3 hours. 3 ஹவர்ஸ்ன்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா 180 minutes ஓகேங்களா. அப்போது தாராளமாக உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 30 நிமிடங்கள் தாராளமாகவே இருக்கும். அப்போது அது போக பார்த்தீங்க அப்படின்னா லைக் தமிழில் வந்து 1 மணி நேரம் நீங்கள் கட்டாயமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது 2 பார்ட்டாக இருக்கும். அதில் வந்து தமிழில் வந்து நீங்கள் எவ்வளோ வேகம் வேணாமா நீங்கள் முடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தமிழில் இந்த 50 கேள்விகளுக்கு நீங்கள் சராசரியாக புரியும் 40%, அதாவது 20 கேள்விகள் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். 20 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படி 20 கொஸ்டின்ஸ் கீழே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னா, தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செகண்ட் பார்ட் பிஏ வந்து வேலிடேட் ஆகாது ஓகேங்களா. யூஆர் அப்படியே இன்எலிஜிபிள் அப்படின்னு வந்துடுவீங்க. அடுத்து உங்கள் பேப்பரை திருத்த லைக் ஸ்கேன் ஆகாது உங்கள் OMR, லைக் ஐ மீன் உங்கள் சிபிடியில் வந்து மார்க் வந்து அங்கேயே நெக்லெக்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்து அப்போது பெரும்பாலும் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணுன்றதெல்லாம் நான் பின்னாடி வரேன். ஸோ உங்களுக்கு வந்து 50 கேள்விகள் 1 மணி நேரம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் எடுத்து நீங்கள் வந்து இந்த மெயின்ஸ் கொஸ்டின்ஸுக்காக நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ மெயின்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மெயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுட் லாஸ் கொஞ்சம் ஈஸியாக தெரியும் ஓகேங்களா. ஃபுட்டு லாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே லைக் ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தெரியும். அண்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிடேஷன் பாடிஸ், பிளானிங்கு, லைக் லெபார்ட்டரி செட்டப்பு, இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர்லாம் ஈஸியாக தெரியும். லைக் 6th சாப்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வரும். அதுபோல் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் 7th சாப்டர், இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தடுமாறுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே தடுமாறக்கூடிய ஏரியா இதுதான் ஓகேங்களா. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 100 கேள்விகள் உங்களுக்கு வேலை வாங்கி தரப்போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் வந்து பார்த்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. யூ வில் ஹேவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம், பட் யூ டோன்ட் நோ தி ஆன்சர். யூ வில் லைக் யூ கான்ட் கெஸ் தி ஆன்சர் எக்ஸாக்ட்லி ஃபார் மினிமம் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ். ஒரு 30 கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியாது. நான் இப்போயே சொல்லிடுறேன், கண்டிப்பாக தெரியாது ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கேள்விகளுக்கு நான் எப்படி சார் அட்டன் பண்ணணும் அப்படின்றீங்க அப்படின்னா லைக் யூ ஷுட் அட்டன் ஆல் கொஸ்டின்ஸ். நல்லா பாருங்கள், கட்டாயமாக ஆல் கொஸ்டின்ஸ், எல்லா கேள்விகளையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் ஆல் கொஸ்டின்ஸ். மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் பீப்புள், கட்டாயமாக 100 கேள்விகளையும் அட்டன் பண்ணுங்கள். நேவிகேஷன் டைமு இதெல்லாம் பார்க்காதீங்க. சார் எனக்கு வந்து சிபிடி வந்து எனக்கு பழக்கம் கிடையாது அப்படிலாம் சொல்லாதீங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து சிபிடியில் தான் நடக்கும் நம்மளுடைய ஃபுல் டெஸ்ட்டுமே. ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க், நமக்கு நெகட்டிவ் மார்க் இல்லைன்றதுனால 100 கேள்விகளும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் வரணும். அண்ட் தெரியாத கேள்விகளுக்கு எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டிக் டு ஒன் ஆப்ஷன். நான் திரும்ப சொல்கிறேன், லைக் ட்ரஸ்ட் மீ இன் திஸ், லைக் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஆப்ஷனை போட்டு வைப்பா அப்படின்னு சொல்லுவேன். வந்துட்டு சொல்லுவாங்க, சார் இல்லை நான் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏன்னு போட்டேன், 3rd கொஸ்டினுக்கும் எப்படி ஏ இருக்குன்ட்டு நான் வந்து லைக் பி போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் 0.5ல் மிஸ் ஆன கேண்டிடேட்ஸ் 8 பேர் ஓகேங்களா. லைக் 0.5ல் வந்து லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாமில் லைக் போலீஸ் எக்ஸாமில் வெளியே வந்தாங்க. அண்டு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐயில் வந்து டேட் ஆஃப் பர்த் ஒரே டேட்டு, அந்த டேட் ஆஃப் பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் டிஃப்ரென்ஸில் வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு கொஸ்டின் டிட்டர்மின் பண்ணும் நம்ம உள்ளே இருக்கிறோமா இல்லையான்றது, அந்த ஒரு கொஸ்டின் டிட்டர்மின் பண்ணும். ஸோ அந்த அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டிக் டு லைக் எனி ஆப்ஷன், எனி ஒன் ஆப்ஷன், ஏதாவது ஒரு ஆப்ஷன், எதர் ஏஆ இருக்கலாம் இல்லை பிஆ இருக்கலாம் ஆர் சி ஆர் டி. ஸ்டிக் டு தட் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ நோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியுது, செகண்ட் கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியுது, தேர்ட் கொஸ்டின் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட், எனக்கு ஆன்சரும் தெரியல கொஸ்டினும் புரியல ஓகேங்களா. லைக் அப்படி இருக்கீங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஐ ஆம் கெஸ்ஸிங் எய்தர் ஏ ஆர் பிஆ இருக்கலாம், பட் நாட் சி அண்ட் டி அப்படின்னு எனக்கு தெரியுது ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், கண்டிப்பாக டேக் ரிஸ்க் இன் தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, வாட் யுவர் இன்ஸ்டிங்க்ட் டெல்ஸ் யூ, கோ வித் தட்.
லைக் நீங்கள் நாளைக்கு தப்பே பண்ணிட்டு வந்தாலும் யூ ஒன்ட் ரெக்ரெட் இட். பட் நீங்கள் அப்படி பண்ணல அப்படின்னா யூ வில் ரெக்ரெட் இட் த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் புரியுதா? லைக் என்னோடய யூபிஎஸ்சி அட்டம்ப்ட்லாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படிலாம் பண்ணியிருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 5th கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் எதுவுமே தெரியல, ஐ டோன்ட் நோ எய்தர் தி ஆன்சர் ஆர் கொஸ்டின், எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த 3, 5லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி 100 வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த 100 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக தெரியாது. நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு வயலட் கலரில் இருக்கும். ஸோ அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அட்டன் பண்ணலன்னா ரெட் கலரில் இருக்கும், லைக் வயலட் கலரில் மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கும். இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்குமே லைக் ஒரே ஆப்ஷன். இப்போ இதுக்கு வந்து பி அப்படின்னு போடுறேன்னா இதுக்கும் பி. இப்போ 30th கொஸ்டினுக்கு வந்து பி, 45க்கு பி, இந்த மாதிரி போடுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஹாவ் அ சான்ஸ் டு கெட் 2 to 5 கொஸ்டின்ஸ் கரெக்ட். 2லேருந்து 5 கேள்விகள் கண்டிப்பாக கரெக்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி. சி வி ஒர்க்ட் ஆன் இட். நாங்கள் வந்து அதில் ப்ராபபிலிட்டியில் ஒர்க் பண்ணதுனால நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆல் ஃப்ரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய டஃப்பான ஏரியாலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் என்னென்னா டைம் போகிறதே நமக்கு தெரியாது, டைம் ரொம்ப ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்சிடாது. அப்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. எதெல்லாம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள். யூ வில் ஹேவ் டைம் கோ த்ரூ லைக் ரீசெக். கண்டிப்பாக திரும்ப சொல்கிறேன், ரீசெக் யுவர் ஆன்சர். செக் பண்ணாமல் வராதிங்க. அண்ட் டோன்ட் ஓவர் திங்க். ஓகே, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இது இருக்குமோ, இப்போ வாட்டர் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஆக்டிவிட்டினால லைக் இந்த என்சைம்ஸ்லாம் இருக்குமோ, லைக் இறந்துருமோ, ஆல் ஆஃப் தி எபோ வருமோ, ஓகேங்களா, இல்லை வந்து ஏபி தான் வருமோ அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக யூ ஹாவ் மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குவாங்க. அந்த மேட்ச் வந்து உங்களுக்கு தெரியாது. அண்ட் கொஸ்டின் வில் பி, நான் திரும்ப சொல்கிறேன், ஓகேங்களா, எம்ஆர்பியோடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் கிளம்ஸியாக தான் இருக்கும். லைக் அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேஷன் எடுத்து போட்டிருப்பாங்க தமிழில். தமிழ் கொஸ்டின்ஸை லைக் ஐ மீன் ஃபுட் லைக் ஜூனியர் அனலிஸ்ட் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸை தமிழில் படிக்காதீங்க. நெவர் எவர் டூ தட். லைக் ரெண்டுமே இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் அஃப்ளோடாக்சின்ஸ்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, அஃப்ளோடாக்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். செக் சம்மோட் வாட் இஸ் அஃப்ளோடாக்சின் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா லைக் அந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இதுக்கு கீழே வந்து அஃப்ளோடாக்சின் என்றால் என்ன அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது அதே போல் ஆப்ஷன்ஸ் அஃப்ளோடாக்சின்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு லைக் தீஸ் ஆர் காஸ்ட் பை அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இதை பரப்புவர்கள் அப்படின்னு இருக்கும். செகண்டு இங்கிலீஷு தமிழ், தேர்டு இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு இருக்கும். ஸ்டிக் டு இங்கிலீஷ். லைக் எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே இல்லை 100% எல்லாருமே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி தமிழில் படித்தவங்க மிகவும் குறைவானதாக இருப்பாங்க. லைக் பெரும்பாலும் எல்லாரும் இங்கிலீஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதனால் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸே பண்ணுங்கள். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பத்தாது உங்களுக்கு. நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். லைக் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிரிப்பு வரும், பாரு டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக பண்ணல, பாரு இந்த கொஸ்டின் தவறாக இருக்குமோ அப்படின்லாம் தோணும். பட் டைம் இஸ் தி கரன்சி ஓவர் தேர். அங்கே நேரம் தான் உங்களுக்கு காசு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்த தெரியணும். பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் சரி எக்ஸாமை வந்து கட்டுக்கோப்பாக நீங்கள் அட்டன் பண்ணனா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஓகேங்களா லைக் ஆல் அபவுட் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் சப்மிட் கொடுங்க. கடைசியில் அதுவே சப்மிட் ஆகிடும். சப்மிட் கொடுக்க லைக் அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லைக் தமிழில் வந்து ரொம்ப பார்த்து பயப்பட தேவையில்ல. தமிழில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய 6th to 10th புரியுதா தமிழ் புத்தக வினாவிடைகள் மட்டுமே பாருங்கள். அதுலேருந்தே பாதி கேள்விகள் வந்துடும். அட்லீஸ்ட் யூ கெட் 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். லைக் அதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். அந்த பிரித்து எழுதுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இலக்கணம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிடலாம். தமிழை வந்து ரொம்ப லைட்டாகவும் எடுத்துக்காதீங்க. தமிழுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரத்துலேயும் பண்ண வேணாம், அதுக்காக ரொம்ப டிலேவும் எடுத்துக்க வேணாம். மேபி உங்களுடைய ஃபேஸ்லேயே நீங்கள் பண்ணுங்கள். பட் டேக் மொமெண்டம். ஒரு இடத்துல வந்து வேகமாக பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். அண்ட் யூனிட்
செவன் பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எங்ககிட்ட கேட்டதை வந்து சார் என்ன சார் கிளாஸஸ் வந்து நிறைய வீடியோஸ் போடுவீங்க லைக் எஃப்எஸ்ஓக்கெல்லாம் சிங்கிள் டி பண்ணீங்க, இது பண்ண முடியலையே, இது பண்ணவே இல்லை நீங்கள் ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு அப்படின்னீங்க. ஷார்ட் டைமில் வந்து லைக் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் கொடுத்தோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கான ஒர்க்கு லைக் லிட்ரலி யூ பீப்புள் லைக் லிட்ரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் தூங்கினா போதும் அப்படின்ற கண்டிஷனில் தான் எல்லாருமே இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லைக் இன்றைக்கி வந்து டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அனலிஸ்டில் இருந்து மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அரௌண்ட் 15 சாப்டர்ஸ், யூனிட் 7லேருந்து 15 சாப்டர்ஸ், ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் 100 கொஸ்டின்ஸ், 15 சப் யூனிட்ஸ். ஒரு லைக் இதுதான் நம்ம டெஸ்ட் சீரிஸோடைய கொஸ்டின்ஸ் சாம்பிள்ஸ். ஸோ வாட் இஸ் தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் சாம்பிளிங் இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு நம்ம ஒரு சாம்பிளிங்கே பண்ணுவோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி ஹோல், ஒரு ஹோல்லேருந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்கள நான் தயவு கூர்ந்து கேட்குறேன், கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க. 712 கேள்விகளையும் நீங்கள் இதை பார்த்துருங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி கொடுத்த 6 யூனிட்டுக்கான கொஸ்டின்ஸும் எல்லாத்தையும் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நீங்கள் ஒரு தடவை படிச்சிருங்க. பிகாஸ் கொஸ்டின் இதுவே வரணுன்ற அவசியம் கிடையாது. பட் இட் கேன் பி லைக் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் அன் ஹோல் ஐடியா. அதுலேருந்து உங்களுக்கு கேட்குறப்போ லைக் யுவர் பிரெயின் ஹேவ் மெமரி செல்ஸ் அண்ட் தே வில் நர்ச்சர் யூ. லைக் அங்கே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா யூனிட்டுக்குமே வந்து நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள் எக்ஸாம் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வி ஹோப் லைக் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா லெசன்ஸுக்குமே வந்து நாங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அண்ட் ஐ சின்சியர்லி தேங்க் மை என்டையர் டீம். ஓகேங்களா? வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து தூங்காமல் கொள்ளாமல் லைக் லைக் எல்லாருமே சிரிக்கிறாங்க லைக் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிவ்யூவிங் லைக் மை ஸ்காலர்ஸ். அவங்க ஷார்ட் ஸ்பேனில் எல்லாருமே கொஸ்டின் எடுத்து கொடுத்ததுக்கு, அதை ரிவ்யூ பண்ணி கொடுத்ததுக்கு, லைக் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணது எல்லாருக்குமே ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வி விஷ் யூ தி பெஸ்ட். நல்லா பண்ணிவிட்டு வாங்க. See you in the next video. Thank you.